சக்கரவள்ளி கிழங்கை வச்சு ஒன் டைம் இந்தமாரி போலி செஞ்சு பாருங்கள். அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு 2 சக்கரவள்ளி கிழங்கை இந்தமாரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேகட்டும், அதுக்குள்ளே மாவு பிசைஞ்சிடலாம். ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் நெய், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம், ஊறட்டும். வெந்த சக்கரவள்ளி கிழங்கை இந்தமாரி கட்டிகள் இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறேன். வெல்லம் கரைஞ்சதும் வடிகட்டி அதே பேன்லேயே சேர்த்துக்கலாம். இப்போது மசிச்சு வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றி அடுப்புலேருந்து இறக்கி ஆற வச்சுருங்க. இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி மாரி தேய்ச்சிக்கலாம். நடுவில் கொஞ்சமாக பூரணம் வச்சு இந்தமாரி க்ளோஸ் பண்ணி திருப்பியும் தேய்ச்சிக்கோங்க. ஸ்டஃபிங் வெளியில் வராத மாரி பார்த்து தைச்சிக்கோங்க. இது அப்படியே சூடான தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது சாஃப்டான போலி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.